முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்து பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்கு சிறப்பான வசதி செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டபடி அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக கடந்த 6 நாட்களாக இன்றோடு சேர்த்து 6 நாட்களாக சிறப்பு பேருந்துகள் வழக்கமான பேருந்துகளோடு இயக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இயக்கப்படுகின்ற 2900 பேருந்துகளுடன் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு இன்றைக்கு இப்பொழுது இரவு 9 மணி வரை 20,400 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 9,20,000 பேர் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு பொதுமக்கள் சென்று சேர்ந்திருக்கிறார்கள். நாம் முன்பதிவு செய்ததை கடந்த முறையே சுட்டிக்காட்டியிருந்தோம். கடந்த ஆண்டு 2,17,000 பேர் முன்பதிவு செய்திருந்தார்கள். இந்த ஆண்டு இதுவரை 2,80,231 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 62,796 பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். எனவே முன்பதிவு செய்து பயணிக்கிற அந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல வர வர எவ்வளவு பேர் வந்தாலும் அந்த கூடுதல் பேருந்து வசதி சிறப்பாக செய்து தரப்பட்டு அவர்கள் ஊர் சென்று சேர்கின்ற காட்சியை நேற்றும் பார்த்தோம், இன்றைக்கும் பார்த்தோம். அதே போல பொங்கல் முடிந்து சொந்த ஊரிலிருந்து சென்னை வருவதற்கு வருகின்ற 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வழக்கமாக இயக்கப்படுகின்ற 2092 பேருந்துகளோடு 775 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. 17ஆம் தேதி சனிக்கிழமை 2092 வழக்கமான பேருந்துகளோடு 1415 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான 2092 பேருந்துகளோடு 3100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. 19ஆம் தேதி திங்கட்கிழமையும் 1530 சிறப்பு பேருந்துகள் வழக்கமான 2092 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எனவே ஆக மொத்தம் 8368 வழக்கமான பேருந்து நடைகளும் 6820 சிறப்பு பேருந்து நடைகளும் இயக்கப்பட இருக்கிறது. அதேபோல சென்னையை தவிர்த்து பிற இடங்களில் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களுக்கு செல்கின்றவர்களுக்கு 9820 சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் பொங்கல் முடிந்து அவரவர் பணியிடம் திரும்புவதற்கு 25,008 பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் நம்முடைய பயண விகிதத்திற்கு தேவையானபடி ஏற்ப கூடுதலாக பேருந்து தேவை என்றாலும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும். இன்று காலை பொங்கல் திருநாளை முன்னிட்டு தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற பொங்கல் திருவிழா அந்த சிறப்பு நிகழ்ச்சியின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கேயும் கேட்டறிந்தார்கள், எப்படி பேருந்துகள் இயக்கம் இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லையா, இன்றைக்கும் அதே போன்று பொதுமக்கள் செல்வதற்கு எந்த இடையூறும் இல்லாமல் பேருந்து இயக்கம் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். தொடர்ந்து அவர் கடந்த தீபாவளியின் போதும் சரி, இந்த தீபாவளியின் போதும் சரி, கடந்த பொங்கலின் போதும் இன்றைக்கும் வரை அவர் பொதுமக்கள் தங்கள் பயணம் சிறப்பாக அமைவதற்கு நம்முடைய அரசு போக்குவரத்து கழகம் சரியான ஏற்பாடு செய்கிறதா என்பதை நேரிலேயே கேட்டறிகிறார்கள். அதேபோல அலைபேசி வாயிலாகவும் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மிகுந்த அக்கறையோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டு வருகின்ற அந்த நடவடிக்கை என்பது இன்றைக்கு நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர்கள், மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர், கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர், விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர் எல்லோரும் இங்கேயே இருந்து முழுநேர பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நேற்று நான் வந்தபொழுதும் நம்முடைய அரசு முதன்மை செயலர் போக்குவரத்து துறைக்கு திரு சிறு அவர்களும் இங்கே வந்திருந்து ஆய்வினை மேற்கொண்டார்கள். எனவே முழுமையாக எல்லா பணிகளும் ஆய்வு செய்யப்பட்டு அதிகாரிகள் முழு மூச்சோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்று நள்ளிரவு வரை பொதுமக்கள் வர வர அவர்கள் ஊர் செல்வதற்கு தேவையான பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படும். சார், இந்த பேருந்து முனையத்திற்கு முன்னாடி பொதுமக்கள் சாலையை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையா இருக்கணும். நடைமேம்பாலம் எப்போது திறக்கப்படும் அப்படின்னு நடைமேம்பாலம் பிப்ரவரிக்குள் முடிவடைந்து அது திறக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. விரைந்து முடிப்பதற்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிஎம்டிஏ சார்பாக அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். ரிட்டர்ன் வரவங்களுக்கு பொத்தேரி, காட்டாமருத்தூர் ஆகிய பகுதிகளில் ரயிலில் பயணிக்கிறதுக்கு வசதியாக இறக்கி விடணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். நம்ம ஏற்கனவே அதை செஞ்சுருக்கிறோம். புத்தேரி, கட்டாங்குளத்தூர் பகுதியில் ரயில் பயணம் மேற்கொள்ள வசதியாக இந்த ஆண்டும் அதே போல சார். இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 பஸ் நீங்களே அனுப்பி விட்டீங்க சார் ஃபுல்லாகி. இந்த பணி ஃபுல்லான பிறகும் ஏன் அந்த பஸ் வெயிட்டிங்ல நிற்குது? ஃபுல்லாகல, ஒரு 2 பேர் 3 பேர் ரிசர்வ் செய்தவங்க வராம அவங்களுக்காக காத்திருந்தாங்க. அவர்களை பொறுத்தவரை எதுவும் கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாதுங்கிறது அதிகாரிகள் அந்த பயத்தோடு இருந்தார்கள். நான் அப்படி ஏன்னா வழக்கம் நான் வரும்போதே இப்போ உள்ளேருந்து வந்துகிட்டு இருக்கேன். புத்தக காட்சி முடிந்து நம்ம சைதாப்பேட்டையிலேருந்து இங்கே வர்ற வரைக்கும் முழு டிராஃபிக்கில் தான் வந்துட்டு இருக்கேன். அதனால் டிராஃபிக் தாமதமால் அவங்க வர்றதுக்காக
அரை மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழலில் அடுத்த பேருந்துகளில் அவர்களை ஏற்றி விடலாம் என்ற அந்த இதை சொல்லி தான் அந்த பேருந்துகளை நம்ம எடுக்க சொன்னோம். அதை எடுத்த பிற்பாடு அங்கே அந்த நடைமேடையில் இருந்த கூட்டம் குறைந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க. இது அவர்களை பொறுத்தவரை சின்சியராக வந்துட்டு வர்ற பேசஞ்சர் புக் பண்ணவங்களை அனுப்பணுங்கிறது தான் வெயிட் பண்ணாங்க. அவங்க தப்பு இல்லை, இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவாக நம்ம செய்யலாங்கிறத சொன்ன உடனே இப்போ அதற்கு தகுந்த மாதிரி அந்த பேருந்துகள் எடுக்கப்பட்டது. வரக்கூடிய பேசஞ்சர்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல நடு ரோட்ல இறக்கி விடப்படுறாங்க. ரிட்டர்ன்ல நடு ரோட்ல இறக்கி விடப்படுவதில்லை. சில பேர் அவங்களா விருப்பப்பட்டு இறங்குறதுனால தான். அது இறக்க முடியாதுன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், பேசஞ்சர் சில பேர் எப்படி அவங்களுடைய வருத்தத்தை கோபத்தை காட்டுறாங்கன்னு. அதனால் அவங்க கேட்கறதுனால தான் இறக்கி விடப்படுகிறார்கள். யாரும் வலுக்கட்டாயமாக அங்கே இறக்கி விடப்படுவதில்லை. சார், பேட்டரி வாகனங்கள், கட்டணமில்லா பேட்டரி வாகனங்களை அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு பயணிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. குறிப்பா பண்டிகை காலங்களில். அதான் நேற்றே வந்து நம்முடைய பத்திரிகையாளர் தோழர் ஒருத்தர் காட்டினாரு. ஒருத்தர் கால் முடியாதவர் வந்து ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு வர்றதை அதை நான் சிஎம்டி நம்முடைய இவங்களுக்கு டிஆர்ஓ சொல்லியிருக்கிறேன். வருகின்ற காலங்களில் இன்னும் கூடுதலாக தேவை. ஏன்னா நம்முடைய பயணம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கிட்டே போகிறத நீங்களே பார்க்குறீங்க. ஒவ்வொரு ஆண்டும் 1,00,000 பேர், கடந்த தீபாவளியை விட இந்த தீபாவளி, கடந்த பொங்கலை விட இந்த பொங்கலுக்கு 1,00,000 பேர் கூடுதலாக பயணம் செய்கிறோம். முன்பதிவு செய்தவரை 62,000 பேர் கூடுதலாக பயணம் செய்கிற போது நாம் எதிர்பார்த்ததை விட சிலது இருக்குது. அடுத்தது பக்கி ஓட்டுவதில் சிரமம் இருக்குது. அதனால மினிமம் வச்சதான் நிறைய பைக்கு கார்ஸ் வந்து உள்ள வருது. அதனால பக்கி ஓட்டம். சார், 20 டபுள் டக்கர் பேருந்து வந்து கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் விடப்பட்டிருக்கு. எப்போது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்னு எதிர்பார்க்கலாம்? பிப்ரவரிக்குள்ள நாங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும் நாங்களும் விருப்பப்படுகிறோம், உங்களை கூட. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.